மாயரா, இந்த வழியா தான் வருவான்னு சொன்னல, அங்க பாரு பிரீதா வந்துட்டா. ஹே, திரும்பி பார்க்காத. இந்த மிரர்ல பாரு, சைடு மிரர்ல. இவ ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு தெரியும். இப்ப அவளை பத்தியும் கரணை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கா. நான் இப்பவே பாபி கால் பண்றேன். மேடம் சொல்லுங்க. இங்க பாரு, அந்த பிரீதா இப்ப வந்துட்டே இருக்கா. அவ பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. நீ பாத்துட்டியா? பாத்துட்டு மேடம். சரிங்க பாரு, அவ உன்னோட ட்ரக்க கிராஸ் பண்ண உடனே நீ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா உன் ட்ரக்க ஸ்டார்ட் பண்ணி போ, சரியா? அவ பின்னாடியே போ. அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல? சரிங்க மேடம். அவ ட்ரக்க கிராஸ் பண்றதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம், அவ ட்ரக் முன்னாடி வந்துட்டா. நான் ட்ரக்க ஸ்டார்ட் பண்றேன். எடு. அந்த குழந்தை இப்பதான் இங்க வரணுமா? ஹலோ மேடம், ட்ரக்குக்கு முன்னாடி போயிட்டு இருந்த அந்த பொண்ணு திடீர்னு சைடுல போயிட்டா. இப்போ என்ன பண்றது? ஐயோ, நீயும் ட்ரக் நிறுத்த ரோட்ல உனக்கு சும்மா வண்டி ஓட்ட பணம் கொடுக்கல. ஒரு வேலை பண்ணு, ட்ரக்க திருப்பிக்கிட்டு வா. பிரீதா மறுபடியும் ரோட்டுக்கு வந்த உடனே அவளை போட்டு தள்ளிடு. அவளை காலி பண்ணு. நான் நேரா போய் யூ டர்ன் வேணா எடுத்துட்டு வந்துறேன். போ. உன்னோட மம்மியும் அப்பாவும் எங்க? என்னோட அம்மா அங்க இருக்காங்க. நீ உள்ள போய் விளையாடணும். இங்க இப்படி வெளியே ரோட்ல எல்லாம் விளையாட கூடாது. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்ல. சோ உள்ள போய் விளையாட போ. அக்கா, கேண்டி ஃபிளாஸ் உனக்கு வேணுமா? எஸ். சரி வா, வாங்கி தரேன். அண்ணா, ஒரு ஃப்ரெஷ்ஷான கேண்டி பண்ணி தாங்க. நல்லா பெருசா இருக்கணும். அந்த குழந்தை அங்க இருந்து போற வரைக்கும் நம்மளால பிரீதாவை கொல்லவே முடியாது. இல்ல மேடம், குழந்தை கூட இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல. பிரச்சனை என்னன்னா, அவ ரோட்ல இருக்கிற ஃபுட்பாத்ல நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஃபுட்பாத் மேல வண்டி ஏத்த முடியாது. ஒருவேளை அந்த பொண்ணை யாராவது தள்ளி விட்டாங்கன்னா கன்ஃபார்மா அவளை காலி பண்ணிடுவா மேடம். என்ன எதுக்கு பாக்குற? அவன் என்ன சொன்னு கேட்கவே இல்லையா? பிரீதாவை போய் தள்ளி விடணும். இந்த வேலையை உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். சோ நீ போய் அவளை தள்ளி விடு. ஷெரின், நீ என்ன பைத்தியமா? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு. உனக்கு கரண் வேணுமா வேண்டாமா? நீ இந்த வேலையெல்லாம் கரண அடைய தானே செஞ்சிட்டு இருக்க. சோ பி a good girl. Go. போய் அந்த பிரீதாவை தள்ளி விடு. நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு மாயரா. பிரீதாவை இந்த உலகத்தை விட்டு அனுப்பணுங்கிற பிளான் உன்னோட இதுதான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால உனக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ செஞ்சாச்சு. உனக்காக சூப்பர் பிளானும் பண்ணிட்டேன். பாபியும் ஹையர் பண்ணிட்டேன். பிளான்ல இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஆனா இதுக்கு மேல இந்த பிளானை உன்னாலதான் முடிக்க முடியும். Go மாயரா. This is your only chance. நான் போய் பண்றேன்.
நான் ஒரு வேலை பண்றேன். மாயராவை பாபியோட கான்கால சேர்த்துறேன். இல்ல, அதை விட ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிளான் இருக்கு. மாயரா பிரீத்தாவை தள்ளிவிட போறால, அதனால தானே பிரீத்தாக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவ இந்த உலகத்தை விட்டே போயிடுவா. நான் அதை வீடியோ எடுத்துடுறேன். ஒரு வேளை இந்த மாயரா ஃபியூச்சர்ல என்ன ஓவர்டேக் பண்ண முயற்சி பண்ணானா, இந்த வீடியோவை காட்டி நான் அவளை என் கண்ட்ரோல்லயே வச்சுக்க முடியும். வாவ் ஷர்லின், உனக்கு என்ன மூளை தெரியுமா? இதுக்கு பேரு தான் ஒரே கல்லுல 2 மாங்கா. பிரீத்தா வங்காளி, அப்புறம் இந்த மாயரா ராணி இவ்வளவு வாழ்நாள் முழுக்க எனக்கு அடிமையாவே இருப்பா. எனக்கு ஆமா சாமி போடுவா. நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் செய்வா. ஃபேண்டாஸ்டிக். சரி, போய் வீடியோ எடுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணு. இவ்ளோ தூக்குங்க. மாயரா, மாயரா கண்ணு தர. மாயரா, என்னாச்சு உனக்கு? மாயரா கண்ணு தர. ஐயோ, நீ என்ன விடு கரீனா. இப்ப பிரீதா வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ண வைப்பா. நீ கவலைப்படாதம்மா. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அம்மா இவ்ளோ கஷ்டத்துல இருக்கும்போது மகளுக்கு டென்ஷன் ஆகாதா என்ன? உங்களுக்காக நான் இத கூட பண்ண கூடாதாம்மா? ஆஃப் கோர்ஸ் பண்ண முடியும் அத்தை. ஆனா நீங்க ஒன்னும் டாக்டர் இல்லையே, ரைட்? கரண் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் கிடையாது. சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்னும் இல்ல, காலை கொஞ்சம் லெஃப்ட்ல திருப்புங்க, ரைட்ல திருப்புங்கன்னு. இதெல்லாம் பண்றதால டாக்டர் ஆயிடுவாங்களா என்ன? அத்தை, ஆஃப் கோர்ஸ் பிசியோஸ் டாக்டர்ஸ் தான். ஐ மீன், அவங்களுக்கு தான் எந்த வலிக்கு எந்த நரம்பு அழுத்தணும்னு தெரியும். நேத்து பிரீதா வர்ற வரைக்கும் பாட்டி எவ்வளவு துடிச்சு போயிருந்தாங்க. ஒன்ஸ் பிரீதா வந்தோடனே ஷி வாஸ் ஓகே. உன் அத்தைக்கு எடுத்து சொல்லுடா. காலையில இருந்து என்ன நடக்க வச்சிட்டு இருக்கா. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்டா. ரீனாத்த, காலையில இருந்தா பாட்டியை வாக் பண்ண வைக்கிறீங்க? சொல்லுடா, என்ன விட்டுற சொல்லுடா. விட்டுட்டாங்க, நீங்க நிம்மதியா உட்காருங்க. உட்காருங்க. மேம், நேத்து கரண் சார் சிரிச்சு சந்தோஷமா இருந்தாரு. அப்படியா? ஸ்மைல் பண்ணானா? எதுக்கு? நேத்து பிரீத்தா மேடம் விட்டுட்டு வர போனார்ல, அப்ப அவங்களுக்குள்ள எதுவுமே சண்டை நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பிரீதா எப்பவுமே என்னோட லக்கி சாமா இருக்கா. என் லக்கி சாம் மறுபடியும் என் வீட்டுக்கு வந்துட்டா. எல்லாமே சரியாயிடுச்சு. வீட்டோட சந்தோஷம், எல்லார் முகத்திலையும் சிரிப்பு இருக்கிறத பார்க்க முடியுது. ரிஷப், எதுக்குமா இந்த தயிர் சக்கரை எல்லாம்? ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு இந்த தயிர் சக்கரை இதெல்லாம்? நீ எங்கேயாவது வெளியே போறியா என்ன? ஆமா போறேன். ஏன்? நீ எங்க போற?
கனடா அந்த ராக் கான்செப்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சதுல அது அங்கதானே பெர்ஃபார்ம் ஏய் பண்ணு. ஒரு நிமிஷம் இரு. இவன் போறான்னு என்கிட்ட யாருமே சொல்லவே இல்ல. என்னப்பா வீட்ல இருக்க எல்லாருக்குமே இல்ல எனக்கு தெரியுமே. தெரியாதே. கரண், இப்ப என்னப்பா ஆச்சு? நீ சொல்றத பார்த்தா உனக்கும் ரிஷப்க்கும் இங்க ஏதோ முக்கியமான வேலை இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இவன் எங்கேயும் போக கூடாது. இங்க பாருப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் போறேன். இல்லனா நான் போயிருக்க நீ மாட்டேன். எங்கேயும் போக கூடாது. என் கூட பிராக்டிஸ்க்கு வருவேன் நீ ப்ராமிஸ் பண்ணு. நான் 6 வருஷத்துக்கு போறேன். டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துட்டு போறேன். வெறும் 3 நாள் தான். நீ கான்செப்ட்டை நம்ம ஊர்ல வைக்க சொல்லு. தட்ஸ் இட். கனடா கான்செப்ட் எப்பறா மும்பைல வைக்க முடியும்? அந்த கிளையன்ட்ஸ் கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? அது எப்படி பாசிபிள்? முடிஞ்சிருந்தா நான் பண்ணிருப்பேன்ல. இதெல்லாம் நீ சொல்லணுமா என்ன? சரி பரவாயில்ல விடு. நான் போயிட்டு டக்குன்னு வந்துருவேன்டா. ஏன் டென்ஷன் ஆகுற? உன்னை ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்கு நான் தான் வருவேன். ரிஷப் கரண் எதுக்கு உன்னை ஏர்போர்ட்ல வந்து டிராப் பண்றேன்னு சொல்றான் தெரியுமா? நீ கனடாக்கு போக கூடாதுன்றதுக்காக வழியில கன்வின்ஸ் பண்ண வரான். நான் ஏன் அப்படி பண்ண போறேன் அத்தை? அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். சார் உங்க பேக். அம்மா நீங்க சீக்கிரம் தயிர் விட்டுங்க. இல்லனா இவன் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பான். நல்லா இருப்பா, பார்த்து பத்திரம். நீங்களும் பாத்துக்கோங்க. ஓகே, டாடியும் பாத்துக்கோங்க. காட் பிளஸ் யூ பா. பார்த்து போயிட்டு வா. பாய் பாட்டி, ஐ லவ் யூ. பாய் கிரீஷ். பாய் சார். மைரா ப்ளீஸ் கண்ணு தர. இவ இந்த பக்கம் சும்மா போயிட்டு இருந்தா. ஆனா அந்த ஸ்பீடா அந்த ட்ரக் எப்படி இவளை முட்டுச்சு? மைரா ப்ளீஸ் கண்ணு தர. ஐயோ, எங்க அடிபடிச்சு எப்படி அடிபடிச்சுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல போய் அந்த ட்ரக் டிரைவரை பிடிக்கலாம். வாங்க வாங்க. ஏய் நில்லுடா. ஏய் ஆக்சன் பண்ணிட்டு ஓடுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏய் ஸ்ருதி, ஸ்ருதி, இவளுக்கு பல்ஸ் இருக்கு. இவ மயங்கி தான் விழுந்திருக்கா. டக்குனு இவள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். நீ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. இல்ல இல்ல ஆம்புலன்ஸ் வர ரொம்ப டைம் ஆகும். என் கார் இங்க தான் இருக்கு. நான் இவளை என் கார்ல கூட்டிட்டு போறேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சரி சரி தூக்குங்க. அம்மா, உங்க மருமகையே இவ்ளோ கோவமா இருக்காங்க? அவ கோவத்துல இல்ல, டென்ஷனா இருக்கா. எதுக்கு இப்ப டென்ஷன்? பிரீதா கரண் வீட்டுக்கு போயிருக்கா. அத நினைச்சுதான் டென்ஷனா இருக்கா. அட என்னம்மா இது? என்ன பழக்கம் இதெல்லாம்? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகிக்கிட்டு. இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பிரீதாவை எப்படி அவமானப்படுத்தினாங்க. இருந்தாலும் அந்த வீட்டுக்கு அவ போயிருக்கா. இந்த முறை அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோன்னு டென்ஷனா இருக்கு எனக்கு. ஐயோ, நீ உன்னோட கோவத்தை வெறுப்ப அவகிட்ட ஏன் காட்டிட்டு இருக்க? இங்க பாருங்கக்கா, நம்ம பிரீதா ரொம்ப தெளிவானவ. எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருவா. மொத்த குடும்பத்துக்கும் நெத்தில அடிச்ச மாதிரி பதில் சொல்லுவா. எல்லாரையும் வாய் அடைக்க வச்சிருவா. நீ என்ன பேசுற ஜானகி? பிரீதா என்ன அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சண்டை போடுவாளா? அவளுக்கு அதான் வேலையா? ஐயோ சரளா, நீ அவளை எதுக்கு கொதற? அவ அந்த அர்த்தத்துல சொல்லல. அம்மா, அதுக்கு அந்த அர்த்தம் தான். அவ அதைத்தான் சொல்ல வரா. நீ அப்படித்தானே சொன்ன? ஐயோ இல்ல இல்லக்கா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம பொண்ணு கரண் ஹவுஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. ஹால்ல அவங்க உயிரை காப்பாத்துனா. நேத்து அவங்க பாட்டிக்கு வைத்தியம் பண்ணிருக்கா. அவங்க காலை குணப்படுத்திருக்கா. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பொண்ணு ரொம்ப நல்ல டாக்டர்னு. அதனாலதான் நம்ம பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறா. இதையெல்லாம் அவங்க மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பொண்ணு அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரளா, ஜானகி சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்போ கரண் குடும்பத்துக்கு எந்த பொண்ணு போயிருக்கிறாளோ அவ பிரீதா இல்ல, டாக்டர் பிரீதாங்கிறத புரிஞ்சுக்கோ. அவங்க டாக்டர் அவமானப்படுத்த மாட்டாங்க. அதோட அந்த வீட்ல அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் ரிஷப் இருக்காரே, அவர் தான் எப்பவும் சப்போர்ட் பண்ணுவாரே. அம்மா, அப்பவும் ரிஷப் அங்கதானே இருந்தாரு. அவர் எப்பவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவார்ல. அவங்க பிரீதாவை அவமானப்படுத்தல. சரி, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ரிஷப் இந்த முறை அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா அவருடைய உதவி பிரீதாவுக்கு வேணுங்கிற அவசியம் இல்ல. அவளுக்கு சுயமரியாதை அதிகம் தெரியாது. அக்கா, நீங்க ரொம்ப ஓவரா யோசிக்கிறீங்க. இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் யோசிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க நீங்க. என் மனசு சொல்லுது, நம்ம பொண்ணு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை நடந்ததோ அது எல்லாமே இப்ப சரியாயிக்கிட்டு இருக்கு. நம்ம பொண்ணுக்கும் கரண் குடும்பத்துக்கும் ஏற்பட்ட உறவு இருக்கே, அது மறுபடியும் நல்லபடியா மாறிக்கிட்டு இருக்கு. கடவுள் அருளால அது முன்ன மாதிரியே ஆயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. எதுவும் முன்ன மாதிரி ஆகாது. எதுவும் முன்ன மாதிரி ஆகாது.
தெரியாதா? அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் பிரீதா பின்னாடியே அலைஞ்சிட்டு இருப்பாங்க, அவளை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க ஒண்ணு தனியா இல்ல, அங்க அந்த மஹிராவும் இருக்கால, அவளை இப்ப அந்த வீட்டுக்கே வந்துட்டா. மால்ல அவளுக்கு நான் எவ்வளவு புரிய வைக்க முயற்சி பண்ண தெரியுமா? பிரீதா வயசுல அவ இருக்கிறதுனாலதான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண. அந்த கரனை கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொன்ன, கரண் நல்ல பையன் இல்லன்னு சொன்ன. ஆனா அவ என் பேச்ச புரிஞ்சுக்கவே இல்ல. நான் சொன்னதை அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நீங்க சொல்லுங்க, நீங்க 2 பேருமே எனக்கு சொல்லுங்க, அவ புத்திசாலியா? கல்யாணம் ஆனா ஒரு பையனை அவ கல்யாணம் பண்ணிக்கிறா. உங்க 2 பேருக்கு இதுக்கு பதில் இல்லல்ல? இதத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப அந்த குடும்பத்துல அந்த மஹிராவும் இருக்கா. அவ இவள ரொம்ப வெறுக்கிறா. அவ நிச்சயமா பிரீதாவுக்கு ஏதாவது தப்பு பண்ணுவா. அதனாலதான் எனக்கு அவளை பிடிக்கல. இத்தனை நாளா அந்த கரீனா தான் என் பொண்ணு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ அவ கூட அந்த மஹிராவும் சேர்ந்துட்டா. அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அங்க அந்த வீட்டுல அவளுக்கு என்ன நடக்குதோ நினைச்சு கவலையா இருக்கு. கடவுளே, போதும்பா. அந்த கரீனாவும் மஹிராவும் என் பொண்ணு எதுவும் பண்ணக்கூடாது. சிவானி, நான் கால் பண்ணிருந்தேன்ல, டாக்டர் இருக்காங்கல்ல? ஹலோ டாக்டர். டாக்டர், இங்க பிரீதா வந்திருக்காங்க. சரி. ஓ காட், இங்க என்ன நடக்குது? போட்டு பிளான் அப்படியே உள்டாவாடுச்சு. ஒருவேளை இந்த மஹிரா என்ன மாட்டி விட்டுட்டானா? இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு இவ எல்லாருக்கிட்டே சொல்லிட்டானா? அப்புறம் நான் அவ்வளவுதான். கடவுளே, அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. நான் நல்லா மாட்டிப்பேன். ஆனா இப்ப அதை விட ரொம்ப முக்கியம், இந்த மஹிரா உயிரோட இருக்கணும். இவ சாக கூடாது. இவ மட்டும் செத்துட்டா லூத்ரா ஹவுஸ்குள்ள மறுபடியும் இந்த சோ கால் பிரீத்தா என்டர் ஆயிடுவா. ஆனா இந்த ஒரு முறை மட்டும் இவ என்ட்ரி ஆனா இவ எக்ஸிட் ஆகுறது இம்பாசிபிள் ஆயிடும். டாக்டர் பிரீதா. டாக்டர், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இந்த பொண்ணுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இவ தான் அந்த பொண்ணு மஹிரா. இவளுக்கு நிறையவே பிளட் லாஸ் ஆயிடுச்சு. நீங்க ப்ளீஸ் இவளை கொஞ்சம் அர்ஜென்ட்டா ட்ரீட் பண்ணுங்க. வாட் பாய், சீக்கிரம் உங்களை ஐசியூ கூட்டி போங்க. சீக்கிரம் ஆகட்டும், சீக்கிரம் கொண்டு போங்க, ஃபாஸ்ட். டாக்டர், ஐ நோ நீங்க கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பீங்க. ஆனா எனக்கு அவளை பர்சனலா தெரியும். என் கண் முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை கண்டிப்பா குணப்படுத்தி ஆகணும் டாக்டர். டோன்ட் வரி டாக்டர் பிரீதா, என்னால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் தரேன். ஸ்ருதி, நான் போய் பேப்பர் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்றேன், நீ பாத்து. சரிக்கா. இந்த பிரீத்தா உண்மையிலே ரொம்ப லக்கி. சாக போனவ கடைசி நிமிஷத்துல பழச்சிட்டா. இல்லைன்னா இன்னைக்கு இவ வாழ்க்கையோடைய கடைசி நாளா இருந்திருக்கும். ஐயோ, அந்த பிரீத்தா செத்துட்டாங்கிற குட் நியூஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்கணுமே. ஆனா மஹிராக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிற பேட் நியூஸ் கிடைச்சிருக்கு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே பெரிய டென்ஷன் மஹிரா மட்டும்தான். அவ பிரீத்தாவை தள்ளி விட போனா, ஆனா அவ எப்படி விழுந்தா? ரோட்ல விழ வேண்டியது அவ இல்ல பிரீத்தா தானே? என்னோட அக்காவை அந்த மாதிரி முறைச்சு முறைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஷெர்லின். எனக்கு உன்னையோ இல்ல உன் அக்காவையோ பார்க்கவோ இல்ல பேசவோ எந்த ஆசையும் இல்லை. ஒரு செகண்ட்ல என்னெல்லாமோ ஆயிடுச்சு. அந்த நிமிஷம் நான் ரோட்ல அக்காவை தள்ளி விடாம இருந்திருந்தா இன்னொரு அக்காக்கு அந்த ட்ரக்கால ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். என்னெல்லாமோ நடந்திருக்கும். தேங்க்யூ கடவுளே, என்ன கரெக்ட் டைமுக்கு அங்க அனுப்புனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் அக்காவை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ சோ மச். ஏன் இன்னும் வரல? அட டோன்ட் வரிமா, அவ வந்துருவா. ஷாப்பிங்க்கு போயிருக்கால, அதான் கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஜூஸ் குடிங்க. கரீனாக்கா, அத்தை ரெமோனாவை பத்தி கேட்கல, அவங்க பிரீதாவை பத்தி கேக்குறாங்க. ஓ, நீங்க இப்ப கூட அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்றீங்களா? அவ வரமாட்டா. அவளுக்காக வெயிட் பண்றத நீங்க நிறுத்துங்க. நிச்சயமா வருவாக்கா. நேத்து கூட நீங்க இப்படி தானே பிரீதா வரமாட்டான்னு சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்னது தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. பிரீதா வந்துட்டா. அவ வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ வந்துட்டியா? எஸ்.
ஷாப்பிங் எப்படி இருந்தது? ஆசம், மைண்ட் ப்ளோயிங், டூயிங் வெல் ஆஸ்க். எனக்கு செம்ம ஜாலியா இருந்தது. எல்லா ஷோரூம்லயும் Dress அழகழகா டிஸ்ப்ளே பண்ணிருந்தான். ஐ ஹேவ் டு பை எவ்ரிதிங். நான் எல்லாருக்கும் ஏதாவது வாட்ஸ் ராங் வித் ஆல் ஆஃப் யூ? எல்லாரும் ஏன் டென்ஸ்டா இருக்கீங்க? அது ரமோனா, அம்மாவோட பிசியோதெரபிஸ்ட் இன்னும் வரலல்ல, அதனால தான் எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. ஓ, அதாவது அந்த பொண்ணு பிரீதா அவ வரலையா? ராக்கி, see you are my best friend. அந்த நட்புக்காக and also as மஹிராஸ் மாம் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட். ப்ளீஸ் அந்த பொண்ணு பிரீதாவை நீ உள்ள நுழைய விடாத.